கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பவுல் சாட்சி கொடுக்கிறார். உண்மை என்பது சத்தியமாகும். இங்கே பொய்யல்ல, சத்தியமான ஒன்றை நான் சொல்கிறேன். அந்த சத்தியமான ஒன்று, அந்த உண்மையான ஒன்று எந்த தன்மை கொண்டிருக்கிறதாக என்றால், பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் சாட்சி கொடுக்கத்தக்கதாக இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் சாட்சியிட்ட இந்த சத்தியமானது பரிசுத்த ஆவியும் அவரது மனசாட்சியும் சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சி என்று சாட்சியிடுகின்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த உண்மையானது, இந்த சத்தியமானது பரிசுத்த ஆவியும் பவுலுடைய மனசாட்சியும் அங்கீகரிக்கிற ஒரு சாட்சி. கிறிஸ்துவுக்குள் உண்மை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சத்தியம் என்பது பரிசுத்த ஆவியும் மனசாட்சியும் ஒப்புரவாகி வரக்கூடிய ஒரு காரியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே இடைப்பட்ட பரிசுத்தாவியும் அப்போஸ்தலனாகிய பவுல் மனசாட்சியும் இணைந்து சாட்சியிடக்கூடிய சாட்சி கிறிஸ்துவை பற்றிய உண்மையை குறித்த சாட்சி. எனவே அதை ரகசியமாக வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவை பற்றிய சத்தியம் சாட்சியாய் அவன் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அந்த சாட்சி பிரஜாதிகளுக்கு கிருபையை கொண்டு வந்து சேர்க்கிற சாட்சியாக அவன் மூலமாக சாட்சியிடப்பட்டது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய இந்த சாட்சியானது இஸ்ரவேல் என்ற ஜாதிக்குள்ளாகவும் புறஜாதி என்ற ஜாதிக்குள்ளாகவும் கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து கிருபையையும் சத்தியத்தையும் இந்த பூச்சக்கரத்திலே கொண்டு வந்து சேர்த்ததை அறிவிக்கக்கூடிய ஒரு சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்ன? இஸ்ரவேல் என்ற ஜாதியும் புறஜாதிகளாகிய இஸ்ரவேல் அல்லாத ஜாதியும் இருதிறத்தாரும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நிலை. இஸ்ரவேலரும் புறஜாதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவினுடைய சந்ததியாக வர ஆவியின் சரீரம் பெற்றிருக்கக்கூடிய ஜீவன் என்ற சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஜனமாக மாறிட கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இணைப்பின் காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ரோமாவியருக்கு பவுல் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்தபடி எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். அவருக்கு ஜனம் அல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஜனம் அல்லாதவர்கள் புறஜாதிகள். வானமும் பூமியும் அவருடையது, வானத்தையும் பூமியும் அவரை சிருஷ்டித்தார். சகல ஜனங்களும் அவருடைய ஜனங்களாக அவருடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய ஜனம் என்று சாட்சியிடப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அவருடைய ஜனமாக சாட்சியிடப்பட்டார்கள். ஏனென்றால் புறஜாதிகள் காணியாட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள். எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த புறஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிற ஜனம் இஸ்ரவேல் அல்லாத ஜனம். 6ஆம் நாளிலே கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளினால் உருவாக்கின அந்த சந்ததி கர்த்தருடைய காணியாட்சிக்கு அப்பாற்பட்ட ஜனம். அதை பெற்றுக்கொள்ள தகுதி இழந்த ஜனம். அப்படி தகுதி இழந்த ஜனமாக காணப்பட்ட அந்த ஜனம் அவரது ஜனம் அல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனம் தங்களுக்குள்ளாக கிருபையின் சரீரத்தை பெற்றவர்கள். ஆதாம் முதலாக தனக்குள்ளாக உள்ளான சரீரத்தை பெற்ற மனிதன். அவருடைய சந்ததிக்கு மாத்திரம் அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த கிருபையானது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கட்டளையிடப்பட்டு யாக்கோபினுடைய சந்ததியாகிய இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. அந்த கிருபையை பெற்ற ஜனம் அவருடைய ஜனமாக சாட்சியிடப்பட்டது. இஸ்ரவேல் அவருடைய ஜனம். இஸ்ரவேலை தன்னுடைய சொந்த ஜனம் என்று சாட்சி கொடுக்கிறார். இஸ்ரவேல் தன்னுடைய காணியாட்சிக்கு உட்பட்ட ஜனம் என்று சாட்சி கொடுக்கிறார். இஸ்ரவேலர் தன்னுடைய காணியாட்சிக்கு தகுதியுள்ள ஜனம் என்று சாட்சி கொடுக்கிறார். எனவே இஸ்ரவேலர்களை குறித்து தம்முடைய ஜனம் என்று சாட்சி கொடுக்கிறார். இஸ்ரவேல் அல்லாத ஜனம் 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட புறஜாதி என்று தன்மையுடைய கூடிய மாமிச சரீரத்தை மாத்திரம் பெற்று செயல்படக்கூடிய ஜனமானது காணியாட்சிக்கு அப்பாற்பட்ட ஜனம். அவர்கள் புறஜாதிகள், அவர்கள் காணியாட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள். இந்த கிருபையானது, இந்த காணியாட்சியானது இயேசு கிறிஸ்துவின் மூலம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மூலம் புறஜாதிகளுக்கு காணியாட்சி பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை கொடுக்கப்பட்டது. எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே சமீபமானீர்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் புறஜாதிகளாகிய நாம் கிருபையை பெற்றுக்கொண்டோம். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டபடியினால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய கிருபையை பெற்றபடியினால் நாம் அவருடைய ஜனமாக மாறுகிறோம். நாம் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு காணியாட்சியிலே பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணியாட்சியானது மறுமை என்ற நித்திய ஜீவனிலே அவரோடு பங்கடையக்கூடிய கிருபையை பெற்றக்கூடிய ஜனமாக சாட்சிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் அவரது ஜனம். இஸ்ரவேலரை குறித்து என் ஜனம் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அநேக இடங்களிலே இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனம் என்று சாட்சி கொடுக்கிறார். நான் இஸ்ரவேலர்கள் அல்ல, மாமிசத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல, மாமிசத்தின்படி ஈசாக்கினுடைய சந்ததி அல்ல, மாமிசத்தின்படி யாக்கோபினுடைய சந்ததி அல்ல. அப்படி மாமிசத்தின்படியாக அந்த தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஜனமாக இல்லாதிருக்கிற ஜனம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அந்த காணியாட்சியிலே நாம் பங்கடைய கிருபை பெற்றவர்களாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறோம். அந்த காணியாட்சி என்பது பரலோக சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியா. அந்த காணியாட்சி என்பது பரலோக சுதந்திரத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான உண்மை. யார் கிறிஸ்து? கிறிஸ்து நமக்கு கிருபையை கொண்டு வந்து சேர்க்கும் பொருட்டாக மாமிசத்திலே வெளிப்பட்ட வார்த்தை. அந்த மாமிசத்திலே வெளிப்பட்ட வார்த்தை தன்னுடைய இரத்தத்தை இந்த பூச்சக்கரத்திலே சிந்தினபடியினால், தன்னுடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தபடியினால் நாம் அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு சரீரமாக அங்கம் வைக்க கிருபை பெற்றவர்களாக மாறுகிறோம். அப்படி கிருபை பெற்ற நாம் அவருடைய இரத்தத்தின் மூலம் புதிய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறுகிறோம். இப்பொழுது கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். இரத்தம் மாமிசத்தின் உயிர் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர் சிந்திய இரத்தம் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளாக உருவாகி இருக்கக்கூடிய ஆவியின் சரீரம். அப்படி ஆவியின் சரீரம் உருவாகி இருக்கிற ஜனம் அவருடைய ஜனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் காணியாட்சியிலே சென்றடைய பங்கடைய கிருபை பெற்ற ஜனமாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிடக்கூடிய இந்த சாட்சியானது கிறிஸ்துவுக்குள்ளான உண்மை. கிறிஸ்துவுக்குள்ளான உண்மை எது? அது சங்கம காலத்திலே சாட்சியிடக்கூடிய சாட்சியின் நாமமாக வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவே கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டால் ஒழிய, இயேசுவே கிறிஸ்து என்று அங்கீகரித்தால் ஒழிய இஸ்ரவேலர்கள் கிருபை பெற்றவர்களாக சாட்சியிடப்படவில்லை. இஸ்ரவேலர்கள் காணியாட்சியிலே பங்கடையக்கூடிய கிருபையை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரித்தவர்களுக்கு சாட்சியிடக்கூடிய கட்டளையிடப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்பட்டது. இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மேசியா, இயேசுவே குமாரன் என்று விசுவாசித்த இஸ்ரவேலர்கள் அங்கே காணியாட்சியிலே பங்கடையக்கூடிய கிருபை பெற்றவர்களாக மாறினார்கள். இது சங்கம காலத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த சங்கமமானது இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே கிரியை செய்த காலம். அது கிபி 53வது ஆண்டு வரையிலும் கொடுக்கப்பட்ட கிருபையின் காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் புறஜாதியருடைய காலம். புறஜாதியர் மாத்திரம் காணியாட்சிக்கு பங்குள்ளவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபையை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். அப்படி கிருபையை பெற்ற அந்த ஜனமானது 7 சபை காலங்களிலும் 7 சபை பிரமாணங்கள் மூலமாக வேறு பிரிக்கப்படுகிறார்கள். அப்படி 7 சபை காலங்களிலும் 7 சபை தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை அங்கீகரிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையை அறிந்தவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையானது 7 சபை காலங்களிலும் 7 சபை தூதர்கள் மூலமாகவும் சாட்சியிடப்பட்டது. அதன் பின்னர் சங்கமகாலம் வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையாய் தன்னை குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சிக்குரிய காலம். அந்த சாட்சிக்குரிய காலம் 2ஆம் சங்கமம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இது கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையை வெளிப்படுத்துகிற காலம். கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையை ஏற்றுக்கொள்பவன் அங்கே பரிசுத்த ஆவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாக அங்கீகரிக்கிறவனாக காணப்படுகிறார். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையை எப்படி அங்கீகரிப்பது? இந்த கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையை யார் அங்கீகரிப்பார்கள்? இந்த கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையை அறியக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் மனசாட்சியும் இணைந்து சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவி அங்கே மாமிசமாக வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்து என்ற மாம்ச சரீரத்தை உருவாக மரியாளுடைய வயிற்றிலே அனுப்பப்பட்டதாக நிழலிட்டதாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியை சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வார்த்தையை நம்முடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக காணப்படுவோம். நம்முடைய மனசாட்சி நமக்குள்ளாக எது நன்மை என்றும் எது தீமை என்றும் நமக்குள்ளாக உணர்த்தக்கூடிய ஒரு உணர்வு, அந்த உணர்வு மனசாட்சி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இது எல்லா மனிதருக்குள்ளாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லா மனிதனும் மனசாட்சி கொண்டிருக்கிறவனாக சாட்சி கொடுக்கப்படுகிறார். எல்லாருக்குள்ளாகவும் மனசாட்சி இருக்கிறது. எல்லா மனிதனுக்குள்ளாகவும் தன்னுடைய கிரியைகள் எது நியாயமானது எது அநியாயமானது என்பதை அவனுக்குள்ளாக உணர்த்தக்கூடிய அந்த சாட்சியை மனசாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனசாட்சி
மனசாட்சியானது எதை அங்கீகரிக்க வேண்டும், எதை அங்கீகரிக்கவில்லை என்பதை அதனுடைய இருதயத்திற்குள்ளாக மாத்திரம் அறிவிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லியிருந்தாலும் கூட நாம் இருதயத்துக்குள்ளாக நினைக்கக்கூடிய நினைவுகள் யாவற்றையும் நாம் வெளியே அறிக்கையிடுகிறவர்களாக காணப்படுகிறது இல்லை, வெளியே சொல்கிறவர்களாக காணப்படுகிறது இல்லை. நம்ம இருதயத்தின் நினைவுகள் ஒன்றாக இருக்கலாம், நம்முடைய மனசாட்சியினுடைய சிந்தனை ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நாம் நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை வேறு தன்மை கொண்டதாக காணப்படும். அப்படி வேறு தன்மையாக கொண்டிருக்கக்கூடிய காரணமாக காணப்படுமே ஆனால் அது பரிசுத்த ஆவியினுடைய சாட்சியை ஒத்திருக்காதபடி காணப்படுமே ஆனால் அது கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையை அறியக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்காது. பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தை, பரிசுத்த ஆவி கட்டளையிடுகிற வார்த்தையை, பரிசுத்த ஆவி சாட்சியிடுகின்ற வார்த்தையை நம்முடைய மனசாட்சியும் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், நம் மனசாட்சியும் அதை அங்கீகரிக்கும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை குறித்த உண்மையை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக காணப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையை குறித்து சாட்சியிட்டார், அந்த சத்தியத்தை குறித்து சாட்சியிட்டார். அந்த சத்தியத்தை சாட்சியிடக்கூடிய கிருபையை அவனுக்கு கொடுத்தது அவன் பெற்றிருந்த பரிசுத்த ஆவியும் அவனுடைய மனசாட்சியும் இணைந்து இந்த கிரியைகளை அங்கீகரித்தபடியினால் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களாகும். மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி என்பது நமக்கு உள்ளாக உணர்த்தக்கூடிய ஒரு உணர்வு. அது நல்வினை எது என்றும் தீவினை எது என்றும் நமக்குள்ளாக உணர்த்தும். நம்முடைய கிரியைகள் அதற்கு மாறுபாடாக கூட காணப்படலாம். ஆனால் ஒரு சில மனசாட்சிகள் நம்முடைய கிரியைகளுக்கு ஒத்திருக்கும், ஒரு சில மனசாட்சிகள் நம்முடைய கிரியைகளுக்கு மாறுபாடான தன்மை கொண்டதாக கூட காணப்படலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியிடக்கூடிய சாட்சியை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் அருளக்கூடிய வார்த்தையை குறித்து நம்முடைய மனசாட்சி இசைந்திருக்கக்கூடிய கிரியை கொண்டிருக்குமே ஆனால் நாம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியக்கூடியவர்களாக காணப்படுவோம், சத்தியத்தை அறியக்கூடிய தன்மை கொண்டவர்களாக காணப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சி கொடுக்கிறார். ரோமாவியருக்கு பவுல் நிருபம் 9ஆம் அதிகாரம் 11 மற்றும் 13 வசனங்களிலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது, கிரியைகளை செய்யாமல் இருக்கும்போது யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாவையும் யாக்கோவையும் குறித்து. ஏசாவும் யாக்கோவும் மாமிசத்திலே பிள்ளைகளாக இன்னும் பிறக்கவில்லை. அவர்கள் பிள்ளைகளாக பிறந்து தங்களுடைய கிரியைகளை செய்யவில்லை. அப்படி செய்யக்கூடிய கிரியைகளில் நற்கிரியைகள் எது துர்க்கிரியைகள் என்று அறியக்கூடிய தன்னமாக அது வேறு பிரிக்கக்கூடிய தன்மையிலே செயல்படவும் இல்லை. அவர்கள் இன்னும் பிறவாதிருந்து தங்களுடைய கிரியைகளை இன்னமும் நிறைவேற்றாது இருக்கக்கூடிய காலத்திலே இங்கே ஒருவனை சிநேகித்தேன் ஒருவனை வெறுத்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே மனசாட்சியானது எப்படி சாட்சியிடப்படுகிறது? ஒருவனுடைய கிரியைகளை இன்னதென்று அவன் செய்யும் முன்பாகவே ஒருவனை நீதிமான் என்றும் ஒருவனை ஆக்கினைக்குரியவன் என்று தீர்ப்பது நீதிக்குரிய காரியமா? இங்கே மனசாட்சிக்குரிய காரியம் என்ன? ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் கிரியைகளை செய்யும் முன்பாக இவர்களை எப்படி தீர்மானிக்க இயலும்? இப்படியான ஒரு சிந்தனை எழுமையானால் இந்த சிந்தனை நமக்குள்ளாக எந்த பகுதியிலே இந்த நிலையை கொண்டு செல்கிறது என்று காண வேண்டும். இங்கே யாக்கோபை சிநேகித்தது ஏசாவை வெறுத்தது நீதிக்குரிய கிரியையா இல்லையா? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனசாட்சி என்ன சொல்கிறது? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமோ என்று சாட்சி கொடுக்கிறார். ரோமாவியருக்கு பவுல் நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. தேவனுடைய கிரியைகளிலே அநீதி இல்லை. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய கிரியைகள் யாவும் நீதிக்குரியர்களாகவே இருக்கும். இது அவனுடைய மனசாட்சி அதை ஒத்துக்கொண்டது. அவனுடைய மனசாட்சி யாக்கோவினுடைய சிநேகத்தை குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைந்தது. யாக்கோவின் மீது கர்த்தரை சிநேகித்தை அங்கீகரித்தது. ஏசாவை வெறுத்த தன்மையை அங்கீகரித்தது. அவனுடைய மனசாட்சி இதை அங்கீகரித்தது. அவர்கள் கிரியைகளை செய்யாதிருந்தாலும், அவர்கள் பூமியிலே மனு குலத்திலே பரவாதிருந்தாலும், அவர் பிதாவினால் கர்த்தரால் எவைகள் தீர்மானிக்கப்பட்டதோ அந்த தீர்மானத்தின் மீது அவனுடைய மனசாட்சி அங்கீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்பட்டது. அவர் அதை அங்கீகரித்தார். ஏசாவை வெறுத்ததை அங்கீகரித்தார். அவர்கள் பிறவாதிருக்கும் முன்பாகவே ஒருவனை நீதிமான் என்று அவர் அறிவித்ததை அவன் அங்கீகரித்தார். யாக்கோபினுடைய கிரியைகளை அங்கீகரித்தார். கர்த்தர் கொண்ட அந்த வார்த்தையை அங்கீகரித்தார். யாக்கோபின் மீது அவரை நீதிக்குரியவராக சிநேகித்ததை அங்கீகரித்தார். அவனுடைய மனசாட்சி அதை அங்கீகரித்தது. ஏனென்றால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சாட்சியானது யாக்கோபை சிநேகித்து
சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கக்கூடிய சாட்சி, பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய வார்த்தை எவ்விதமாக இருக்கிறதோ அந்த வார்த்தையை மனசாட்சியை அங்கீகரிக்குமே ஆனால் கிறிஸ்துவை பற்றி உண்மை அறிய இயலும், சத்தியத்தை அறிய இயலும். நம்முடைய மனசாட்சி பரிசுத்த ஆவியினுடைய சாட்சிக்கு இசைந்து செல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவை பற்றி உண்மை அறிய இயலாது, சத்தியத்தை அறிய இயலாது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியின் சாட்சி இங்கே சாட்சி கொடுக்கிறது, யாக்கோபை சிநேகித்தேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனசாட்சி அதை அங்கீகரிக்கிறது. தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமோ? அவர் நீதியுள்ள நியாயாதிபர். அவர் சாட்சி கொடுக்கிறார், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். நம்முடைய மனசாட்சி இங்கே யாக்கோபினுடைய சிநேகத்துக்கு ஆதரவாக இருக்குமே ஆனால், அதை அங்கீகரிக்கிறதாக இருக்குமே ஆனால், நாம் பரிசுத்த ஆவி சட்டளையிடக்கூடிய வார்த்தைக்கு நம்முடைய மனசாட்சியும் அங்கீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக செயல்படக்கூடிய கிருபை பெற்றவர்களாக காணப்படுவோம். மனசாட்சி அது குற்றம் பிடிக்கக்கூடிய தன்மையிலே இருக்குமே ஆனால், அது யாக்கோபினுடைய தெரிந்தெடுத்தலை குறித்து குற்றம் பிடிக்கக்கூடிய தன்மையிலே இருக்குமே ஆனால், அது நீதிக்குரிய கிரியைக்குரிய காரியமாக காணப்படாது. நம்முடைய மனசாட்சி பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்திருக்கக்கூடிய கிரியை கொண்டதாகவே காணப்படும். நம்முடைய மனசாட்சி பரிசுத்த ஆவிக்கு இசைந்திருக்கிறதாக காணப்படுமே ஆனால் நாம் சத்தியத்தை அறியக்கூடிய கிருபை பெற்றவர்களாக காணப்படுவோம். நம்முடைய மனசாட்சி பரிசுத்த ஆவிக்கு இசைந்திருக்கக்கூடிய கிரியை கொண்டதாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படக்கூடிய கிருபை பெற்றிருந்தாலே ஒழிய ஒருவனை சிநேகித்ததையும் ஒருவனை வெறுத்ததையும் அங்கீகரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் கிரியை மனசாட்சி குற்றம் பிடிக்குமே ஆனால் அது உண்மைக்கு புறம்பானது. பரிசுத்த ஆவியின் கிரியையை மனசாட்சி அங்கீகரிக்குமே ஆனால் அது சத்தியத்துக்கு நிகரானது. அது சத்தியத்தை அறியக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படும். தேவன் நீதியோடே தம்முடைய நியாயத்தை நிறைவேற்றுவார் என்று ரோமாவியருக்கு பவுல் நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மனசாட்சியும் பரிசுத்த ஆவியினுடைய சாட்சிக்கு இசைந்திருக்கக்கூடிய கிரியைகளை சாட்சியிடுகிறதாகவே சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சியை இங்கே சொல்கிறான், நீதியோடே தம்முடைய காரியத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று. அவர் நீதியோடே தம்முடைய நியாயத்தை நிறைவேற்றுகிறவர், அவர் நீதியோடே தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிறவர். அது நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் ஒருவனை சிநேகித்தார் என்றால் அந்த நீதியுள்ள கிரியைக்குரிய காரணியாகவே அது காணப்படுகிறது. ஒருவனை வெறுத்தார் என்றால் அதற்குரிய கிரியைகளாகவே அது காணப்படுகிறது. நாவின் சொல் பிறவாவதற்கு முன்பே அவர் அறிந்தவராக அதன் கிரியைகளை காண்கிறார். கிறிஸ்துவை குறித்த உண்மை சத்தியம், புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் கிறிஸ்து. கிறிஸ்து சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது என்று ஒவ்வொரு நிருபங்களிலும் பவுல் சாட்சி கொடுக்கிறார். ஒவ்வொரு நிருபங்களும் சாட்சி கொடுக்கிறது. இங்கே பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சியானது தன்னுடைய மனசாட்சி பரிசுத்த ஆவியின் சாட்சிக்கு இசை உள்ளதாக, கிரியை கொண்டதாக, இசை உள்ளதாக, அங்கீகரிக்கிறதாக காணப்படுகிறதாக சாட்சி கொடுக்கிறார். எனவேதான் யாக்கோபை சிநேகித்ததை ஏசாவை வெறுத்ததை அவன் அங்கீகரிக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக தன்னுடைய கிரியைகளை செய்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான உண்மை, கிறிஸ்துவுக்குள்ளான உண்மை எது? புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான உண்மை சபை காலங்களுக்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிற சத்தியமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவை யாவும் அறிவிக்கப்பட்ட சத்தியங்கள். 7 சபை காலங்களை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 7 சபை காலங்களிலும் பரிசுத்த ஆவியை கொண்ட தூதர்கள் வந்து சாட்சி கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியை கொண்டிருந்த தூதர்கள் கொடுத்த சாட்சியை எவர்களுடைய மனசாட்சி அங்கீகரித்ததோ அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறிந்தவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்கள் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகிக்கக்கூடிய தன்மையின் சிந்தனை கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, யாருடைய மனசாட்சி அந்த சாட்சியை அங்கீகரித்ததோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்களுடைய சிந்தனை மனசாட்சியின் சிந்தனைக்கு இசையுள்ளதாக இருக்கும் பொழுது அவர்கள் எழுப்பக்கூடிய சாட்சி இந்த பூச்சக்கரத்திலே நீதிக்குரிய சாட்சியாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சாட்சியானது நம்முடைய மனசாட்சி அதற்கு இசைந்திருக்கக்கூடிய சாட்சியாக காணப்படும் பொழுது நாம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறிகிறவர்களாக காணப்படுவோம். சபை காலங்களை குறித்த உண்மையை அறிகிறவர்களாக காணப்படுவோம். அப்படி இல்லாதிருக்குமே ஆனால் நம்முடைய மனசாட்சி ஏசாவை வெறுக்காதிருந்து யாக்கோபை சிநேகிக்காது இருக்கக்கூடிய தன்மைக்குள்ளாக காணப்படுமே ஆனால் நாம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியக்கூடிய கிருபை இழந்த ஜனமாகவே காணப்படுவோம். இங்கே ஒவ்வொரு சபை காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய தூதர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பினார். 7 சபை காலங்களிலும் 7 சபைக்குரிய தூதர்கள் சத்தியத்துக்கு சாட்சிகளாக வந்து தங்களுடைய கிரியைகளை செய்தார்கள். தங்களுடைய சுவிசேஷத்தை சாட்சி
கொடுத்தார்கள். 7 சபை காலத்திலும் 7 சபை தூதர்கள் 7 மாம்ச சரீரங்களுக்குள்ளாக விளங்கி தங்களுடைய சாட்சியை இந்த பூச்சக்கரத்துக்கு வெளிப்படுத்தினார்கள். அப்படி எல்லா கிரியைகளையும் வெளிப்படுத்தும் பொழுது எவர்களுடைய இருதயங்கள், எவர்களுடைய மனசாட்சி இங்கே பரிசுத்தாவியானவரால் கொடுக்கப்பட்ட அந்த தூதர்களுடைய சாட்சியை அங்கீகரித்ததோ அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறினார்கள். காணியாட்சிக்கு சுதந்திரம் பெற்றவர்களாக மாறினார்கள். காணியாட்சிக்குரியவர்களாக மாறினார்கள். நீதிக்குரிய கிரியைகளை கொண்டவர்களாக மாறினார்கள். அவர்கள் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை, சத்தியத்தை அறிகிறவர்களாக காணப்பட்டார்கள். கடைசி ஏற்பாட்டின் காலம், நாம் ஜீவிக்கிற காலம் கடைசி ஏற்பாட்டின் காலம். இந்த கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சிகள் மூலம் கொடுக்கப்படும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தர் சாட்சியிட்டு இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இங்கே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சாட்சியாய் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி சாட்சியாய் கொடுக்கப்படக்கூடிய அந்த சுவிசேஷத்தை, பரிசுத்தாவியானவர் மூலம் சாட்சி கொடுக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்தை எவர்களுடைய மனசாட்சி அங்கீகரிக்கிறதோ அவர்கள் நீதிக்குரியவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு அங்கீகரிக்கக்கூடிய அந்த தன்மை அவர்களை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை பெற்றதாக மாற்றும். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பூச்சக்கரத்திலே பிரசங்கித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 65வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவதூசணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூசணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சாட்சியானது, ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் அவர் அறிவித்த அந்த சாட்சியானது ஆசாரியர்கள் மத்தியிலே தேவதூசணமாய் இருந்தது. ஆசாரியர்களுடைய பார்வைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை தேவதூசணமாக காணப்பட்டது. அவர்களுடைய மனசாட்சி அந்த சாட்சியை அங்கீகரிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியை அங்கீகரிக்கவில்லை. எனவே அவர்களுடைய பார்வைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த சாட்சி தேவதூஷணமாக காணப்பட்டது. கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு சாட்சியிட்டார். ஆனால் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர்களுடைய பார்வைக்கு, ஆசாரியர்களுடைய பார்வைக்கு தேவதூஷணமாக காணப்பட்டது. அது சத்தியத்துக்கு மாறான ஒரு தன்மை கொண்டதாகவே அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. காரணம், அவர்களுடைய மனசாட்சி அதை அங்கீகரிக்கவில்லை. அவர்களுடைய மனசாட்சி பரிசுத்தாவியின் சாட்சியை அங்கீகரிக்கவில்லை. பரிசுத்தாவியின் சாட்சி கிறிஸ்துவின் சாட்சியாக இருந்தது. கிறிஸ்துவி பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவராக உருவானவர். கிறிஸ்து பரிசுத்தாவியை பெற்றவராக வேதம் சாட்சி கொடுக்கிறது. யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது புறாரூபம் கொண்டு பரிசுத்தாவி அவர் மீது இறங்கினார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த பரிசுத்தாவியின் தன்மையை அறியாத ஆசாரியர்கள் அங்கே கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றார்கள். கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு வகை தேடி அவரை கொலை செய்வதற்கு அவர்கள் மூல காரணங்களாக இருந்தார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. தேவ தூஷணம் செய்த ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக அங்கே சாட்சியை தேடி அலைந்தார்கள். அவர் பரிசுத்தாவி கொடுத்த சாட்சியை கொடுத்தவர். அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவர். அப்படி சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்த வந்தவரை தேவ தூஷணம் செய்கிறவராக அவரை குறித்து அங்கே அவர்களுடைய மனசாட்சியை அங்கீகரியாதபடியினால் அவருக்கு எதிர்வினையாற்றினார்கள். யார் இந்த பிரதான ஆசாரியர்? இந்த பிரதான ஆசாரியர் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசாரியன். அவன் ஆரோனுடைய சந்ததியில் இருந்து வந்தவன். அவன் எலியேசருடைய சந்ததியில் இருந்து வந்தவன். அவன் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டினுடைய சந்ததியில் இருந்து வந்தவன். அப்படி வைராக்கியம் பாராட்டின சந்ததியில் இருந்து வந்தவன் இங்கே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக எத்தனை பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக சாட்சியை தேடி அலைகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, காரணம் அவனுடைய மனசாட்சி பரிசுத்தாவிக்கு இசைந்திருக்கவில்லை. அவனுடைய மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்குள்ளாக இருந்த அந்த சாட்சியானது, அவனுக்குள்ளாக இருந்த அந்த சிந்தனையானது பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக காணப்பட்டது. மனசாட்சியினை மாத்திரம் கருத்தி கொண்டவராக காணப்பட்டார். மனசாட்சியினை மாத்திரம் கருத்தி கொண்டவராக காணப்பட்டபடியினால் அவர்கள் பரிசுத்தாவினுடைய சாட்சியை அங்கீகரிக்க இயலவில்லை. பரிசுத்தாவியினுடைய சாட்சியை அங்கீகரிக்கனுடைய மனசாட்சி அங்கே கிறிஸ்துவை அங்கீகரிக்கக்கூடிய தன்மையிலே எழும்பிற்று. அப்போஸ்தலர்கள் தங்கள் ஜீவனை பார்க்கிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுப்பதையே பிரதானமாக எண்ணி செயல்பட்டார்கள். அந்த வார்த்தைக்கு சாட்சி அவன் வெளிப்பட்ட அந்த பரிசுத்தாவி
பரிசுத்தாவிக்கு சாட்சி. அவன் அந்த பரிசுத்தாவி மாமிசத்திலே இருக்கிறதை சாட்சி கொடுத்தார். அந்த வார்த்தை மாமிசத்திலே இருக்கிறதை சாட்சி கொடுத்தார். அவனுடைய மனசாட்சி பரிசுத்தாவியின் சாட்சியை அங்கீகரிக்கிறதாக இருந்தது. அவன் ஆதியிலே உருவானது முதல், அவன் தாய் வயிற்றிலே உருவானது முதல் அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவனாக இருந்த காரணத்தினால் பரிசுத்தாவினால் உருவான அந்த வார்த்தையை அறிந்தவனாக காணப்பட்டான். அங்கே பரிசுத்தாவி உருவான அந்த வார்த்தையை கண்டடைந்தவன் அவனுடைய மனசாட்சியின்படியாக அங்கே கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறவராக காணப்பட்டான். கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறிகிறவனாக இருந்து தன்னுடைய கிரியைகளை அங்கே வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்தி வந்தார். அவன் எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சாட்சியிட்டேனே, அவர் இவர்தான் என்று சாட்சி கொடுக்கிறது வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மாமிச சிந்தை கொண்ட அரசாரியர்கள் யோவான் ஸ்நானனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் ஸ்நானகனை இன்னார் என்று அறியவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் யோவானை இன்னார் என்று அறிந்திருந்தார்கள். யோவான் ஸ்நானகனை இன்னார் என்று அறிந்திருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்ட எலியா என்ற விசுவாசி அவர் கிறிஸ்து கொடுத்த சாட்சியை அங்கீகரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர்களுடைய மனசாட்சி அதை அங்கீகரித்தது. அங்கே எலியாவின் தன்மையிலே எலியாவின் ஆவியும் பலனும் கொண்டவனாக வந்த அந்த யோவான் ஸ்நானகனை அங்கீகரித்தார்கள். கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அவர் கொடுத்த சாட்சியை அவர்கள் அங்கீகரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களாக இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களாக மாறினார்கள். பரிசுத்தாவியினால் நிறைந்திருந்த யோவான் ஸ்நானகன் பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தையை பரிசுத்தாவினால் நிறைந்திருந்து உருவான அந்த மாமிச சரீரத்தை அங்கே ஏற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான். அப்படி அறிந்தவனாக காணப்பட்டவன் அங்கே சாட்சி கொடுக்கிறான். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டு குட்டி என்று அந்த வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கிறார். வார்த்தை வெளிப்படுகிறதே, மாமிசத்தில் வெளிப்பட்டதே அந்த வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய மனசாட்சி அங்கே பரிசுத்தாவியின் சாட்சியை அங்கீகரித்தது. கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறிந்தவனாக அவன் சாட்சி கொடுக்கிறார். இதே தன்மையிலே இருந்தவர்கள் பரிசுத்தாவின் வார்த்தையை தங்களுடைய மனசாட்சியின்படி ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே சீஷர்களாக மாறினார்கள், அப்போஸ்தலர்களாக மாறினார்கள், கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற நாமம் வழங்கப்பட்டதாக வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வார்த்தைக்கு சாட்சியிட்ட அந்த ஆவியின் பலமும் கொண்ட அதே பலமுள்ள தூதன் மீண்டும் இந்த பூச்சக்கரத்துக்கு அனுப்பப்பட போகிறார். அது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சாட்சியாய் இந்த பூச்சக்கரத்திலே அறிவிக்க போகிறார். இவையாவும் முன்னர் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இவையாவும் நிறைவேறக்கூடிய காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்தாவி சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வார்த்தையை நம்முடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் வருகிற தூதன் இன்னார் என்று நம்மால் அறிய இயலும் பொழுது நாமும் காணியாட்சியிலே பங்கடைய கிருபை பெற்றவர்களாக மாறுவோம். கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியக்கூடிய கிருபை பெற்றவர்களாக மாறுவோம். சத்தியம் இன்னதென்று அறியக்கூடிய சாட்சியின் வார்த்தையை அறிகிறவர்களாக காணப்படுவோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அந்த 2 சாட்சிகளை குறித்து இங்கே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவர்களுடைய சாட்சி பரிசுத்தாவியும் மனசாட்சியும் இசைந்து கொடுக்கக்கூடிய சாட்சி. அது கிறிஸ்துவை பற்றிய உண்மையை சாட்சியிடக்கூடிய சாட்சி. ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும் முன்பாக அது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக அனுப்பப்பட போகிற சாட்சி. அந்த சாட்சியை அங்கீகரிக்கிறவர்கள் அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் பெற்றிருந்த ஆவியை கொண்டு அனுப்பப்படுகிற அந்த வார்த்தைக்கு சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சியை அறிந்து கொள்கிறவர்கள் தங்களுடைய காணியாட்சியை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஜனமாக சாட்சியிடப்படுவார்கள். அந்த மனசாட்சிக்குள்ளாக இந்த கிரியைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் பரிசுத்தாவியின் சாட்சியை அங்கீகரிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். பரிசுத்தாவியின் சாட்சியை அங்கீகரிக்கிறவர்கள் அங்கே மனசாட்சிக்குள்ளாக அதை அங்கீகரிக்கிறபடியினால் அங்கே கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறுவார்கள். கர்த்தரை அறியக்கூடிய அறிவு நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியக்கூடிய அறிவு நித்திய ஜீவனை கொடுக்கும். கிறிஸ்து யார்? கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியக்கூடிய அறிவின் பலன் ஒரு ஆத்மாவை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையின் சாட்சியாக கொண்டு போய் சேர்க்கும். சத்தியத்தை அறிந்து கொள்கிறவர்கள் பரிசுத்த ஆவியின் சாட்சியை தங்களுடைய மனசாட்சியின் மூலம் அங்கீகரிப்பார்கள். மனசாட்சியினுடைய பார்வை வேறுவிட்டு இருக்கலாம். பாபிலோனுடைய கிரியைகளை குறித்து, பாபிலோனிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து சிந்தை கொண்டிருக்கிற ஜனம் பாபிலோனுடைய கிரியைகளில் இருந்து வெளிப்பட தங்களுடைய மனசாட்சி இடங்கூடாதபடியினால் அந்த வேசியோடு இணைந்திருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவே தங்களுடைய ஜீவனை கழிப்பார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். பாபிலோனுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஜனம், மனசாட்சிக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஜனம், அது பரிசுத்த ஆவியின் தன்மையை ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய ஜனம். பரிசுத்த ஆவியின் தன்மையை மனசாட்சி ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் ஜீவனுக்குரிய கிரியைகளுக்குள்ளாக நாம் செயல்படக்கூடிய தன்மையை பெற்றவர்களாக மாறுவோம். அந்த கிருபையை பெற்றவர்களாக மாறுவோம். மற்றவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை இழந்து போன ஜனங்களாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. பரிசுத்த
பரிசுத்தாவியானவர் சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்தாவி கொடுக்கக்கூடிய சாட்சி நம்முடைய மனசாட்சியின் மூலம் நாம் அங்கீகரிக்கும் பொழுது, அந்த சாட்சிக்குள்ளாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்முடைய மனசாட்சி இசைந்து அந்த பரிசுத்தாவின் சாட்சியை அங்கீகரிக்கும் பொழுது, நாம் காணியாட்சியை சுதந்திரிக்கக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறுவோம். நாம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறுவோம். வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய உண்மையை, சத்தியத்தை அறியக்கூடிய தன்மை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தொடர்ந்து நமக்கு கட்டளையிடுவாராக. கிருபையின் வார்த்தைகளை காத்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.